என் பிரியமான பிள்ளையே, ஸ்தோத்திரம். இந்த இரவில் இதை இறுதி வரை கேட்டுவிட்டு இனிமையாக உறங்கச் செல். இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியம் நாளை ஒரு முடிவிற்கு வரும். நாளை அந்த விஷயத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எனது இந்த வார்த்தைகளை கேட்டு உறக்கம் கொள். நாளை விடியல் சர்வ நிச்சயமாய் உனக்கானதே. இப்பொழுதெல்லாம் நீ என்ன செய்கிறாய் என்பதை நீயே சில நொடிகளில் உணர்வதில்லை. சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, ஒரு விதமான பாரம், மனது முழுவதும் வலியும் ரணங்களும். சில நேரங்களில் ஏன் கலங்குகிறோம், ஏன் கவலைப்படுகிறோம் என்று காரணம் கூட தெரிவதில்லை. உட்கார்ந்தபடியே கண்ணீர் விட துவங்கிவிடுகிறாய். சில நாட்களிலோ நீ ஜெபம் பண்ண மண்டி இட்ட உடனே உன்னை அறியாமல் நீ கண் கலங்கி அழ ஆரம்பித்து விடுகிறாய். எதையோ இழந்தது போன்ற முகம், கண்களில் விரக்தி, மனதில் ஒரு வெறுமை, புன்னகையற்ற உதடுகள், ஒளியற்ற கண்கள், மகிழ்ச்சியற்ற மனம். இவ்வாறு தானே இப்போதெல்லாம் நீ தோற்றமளிக்கிறாய். சில நேரங்களில் நீயும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்றுதான் முயன்று கொண்டு இருக்கிறாய். ஆனால் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வுகள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் என்று உன் மனதை ரணத்திற்கு மேல் ரணத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. இப்போது நடக்கும் இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் வரை, எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நீ நீயாக இருக்க போவது இல்லை. சரி பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் நான் ஒரு தீர்வு தருகிறேன். எல்லாவற்றிற்குமான ஒரு முடிவை நாளையே உன் கைகளில் சேர்க்கிறேன். ஆனால் அதற்கு நீயோ கடந்த காலத்தை மறந்துவிட வேண்டும். உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிட்டு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிட்டு இப்பொழுது நடக்கும் உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எனக்கும் நல்லதே நடக்கும், நல்லதை தான் என் இயேசு எனக்கு செய்து தருவார் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்துடனும் இரு. இதோ உனக்கான இன்றைய என் வாக்குத்தத்தம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 வசனம். ஆமேன்.